Hello students, இன்னைக்கு நம்ம 11th standard maths chapter 7ல exercise 7.1ல 17th questionல second subdivision பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 17th questionல first subdivisionம் அதே மாதிரி தான் சேம் process தான். அதுல subdivision 2 ரெண்டு சம்மா கொடுத்துருக்காங்க. first sum முடிச்சாச்சு. இப்போ second sum பார்க்க போறோம். அதே மாடல் தான். express the following the sum of a symmetric matrix and a skew symmetric matrix கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு போவோமா? இதை நம்ம லெட் ஏன்னு எடுத்துக்கலாம். ஏ ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம்? 3 3 minus 1 minus 2 minus 2 1 minus 4 minus 5 2. கிளியர்? நம்மளுக்கு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண ஏ டிரான்ஸ்ஃபர் தேவைப்படும். ஏ டிரான்ஸ்ஃபர்னா ரோவை காலமா மாற்றணும். அப்போ 3 3 minus 1 minus 2 minus 2 1 minus 4 minus 5 கரெக்டா மாத்திக்கங்கம்மா. பிளஸ் மைனஸ் எல்லாம் கரெக்டா போட்டுக்கங்க. ஓகேவா? கிளியரா? இப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் மாத்தியாச்சு. சாரி, ஏ டிரான்ஸ்ஃபர் மேட்ரிக்ஸும் நம்ம மாத்தியாச்சு. 3 3 minus 2 minus 4 3 minus 2 minus 5 minus 1 1 2. இப்போ மாத்திட்டோம். ஏ டிரான்ஸ்ஃபர் நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஃபார்முலால பாப்போமா? ஆஃப் பிராக்கெட் ஆஃப் இல்ல ஹோல் பிராக்கெட்டும் போட்டுக்கோங்க. ஓகே, ஹோல் பிராக்கெட் ஆஃப் ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்ஃபர் பிளஸ் ஆஃப் ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்ஃபர். கிளியர்? இப்படி இருக்கு. நம்ம இதை வச்சுதான் சிமெட்ரிக்கு ஸ்கியூ சிமெட்ரிக் பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஒண்ணுமே இல்லம்மா, போன சம் மாதிரி தான். ஏவோட ஏ டிரான்ஸ்ஃபர் ஆட் பண்ணுவோம். 3ஓட 3 ஆட் பண்ணா என்ன வரும் நம்மளுக்கு? 6 1 minus 5 1 minus 4 minus 4 minus 4ஓட minus 1 ஆட் பண்ணா minus 5 minus 5ஓட 1 ஆட் பண்ணா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும்? minus 5ஓட 1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு minus 4 வரும். 4. ஓகேவா? இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல மாத்தணும். ஹோல் பிராக்கெட்டை எடுத்துட்டு இப்ப மேட்ரிக்ஸ் ஆக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ஹாஃப். இப்ப என்ன பண்ண போறோம்? சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு நடுவுல. அப்ப 3ல 3 போயிடுச்சுன்னா 0 5 3. செகண்ட் ரோல பாரு, minus 2ஓட minus 3 பண்ணும்போது மைனஸ் ஆட் பண்ணி மைனஸ் சைனே போடணும். 0 6. இது சிம்பிளிஃபை தான், வெரி சிம்பிள். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அதனால ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்ம ஆஃப் உள்ள கொண்டு வந்துடலாம். ஓகேவா? 6/2 3 ஆயிடுமா? இந்த 1/2 minus 5/2 அடுத்தது 1/2 minus 4/2னா வெறும் minus 2 ஆகும். அடுத்தது minus 2 அடுத்தது minus 5/2 minus 4/2னா minus 2 2. கிளியர்? இதுக்கும் நம்ம ஆஃப் உள்ள எடுத்துட்டு போயிடுவோம். என்ன ஆகும்? இது 0வால டிவைட் பண்ணும்போது அது 0 ஆயிடும். 5/2 3/2 minus 5/2 0 6/2 வரும்போது 3 ஆயிடும். minus 3/2 minus 6/2 வரும்போது minus 3 ஆயிடும். 0. கிளியர்? இப்போ இதை நம்ம Pன்னு எடுத்துப்போம், இதை Qன்னு எடுத்துப்போம். ஓகேவா? P ஈக்குவல் டு என்னது? இது 3 1 minus 5/2 சாரி 1/2. இது 1/2 minus 2 minus 2 minus 5 minus 2 2. அப்ப P டேஷ் வேல்யூ என்னவா இருக்கும்? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். P வேல்யூ என்ன எழுதியிருக்கேனா? அடுத்தது P டேஷ்னா என்ன சொல்லியிருக்கேன்? ரோவை காலமா மாத்தணும். அப்போ 3 1/2 minus 5/2 அடுத்தது செகண்ட் ரோ 1/2 minus 2 minus 2 இது minus 5/2 வருமா? இது 5 இருக்குல்ல, அந்த இடத்துல நான் 5/2 போடணும். டிவைட் பண்ணும்போது அது விட்டுருக்கேன். அப்போ 5/2 minus 2 2. இப்ப பாருங்க, P வேல்யூவும் P டேஷ் வேல்யூவும் சேமா இருக்கு. கிளியர்?
3 1 by 2 minus 5 by 2 1 by 2 minus 2 2 minus 5 by 2 minus 2 2. அப்போ என்ன பார்க்க போறோம் நம்ம இப்போ p சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் p equal to p dash. ஓகேவா? அப்படி இருந்தாலே நம்மளுக்கு இப்போ இந்த வேல்யூ என்ன பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு p dash வேல்யூ நம்ம பண்ணாலும் அது p தான் வருது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம் நம்ம therefore இது symmetric. it is symmetric. ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுமா? கிளியர்? அடுத்தது q. நம்ம லெட் q equal to என்ன எடுத்துக்கோ 0 5 by 2 3 by 2 minus 5 by 2 0 3 minus 3 by 2 minus 3 0. இதை நம்ம q எடுத்துக்கோ. q dash பண்ணும்போது ரோவாக அதே தான் சேஞ்ச் பண்ணா போதும். 5 by 2 minus 3 சாரி plus 3 by 2 இந்த செகண்ட் ரோவை காலமா போடும்போது minus 5 by 2 0 3 இது minus 3 by 2 minus 3 0. இப்ப பாருங்க இங்க பிளஸ் இருக்கிறதுல எல்லாம் மைனஸ் இருக்கு, மைனஸ் இருக்கிறதுல எல்லாம் மூணுத்திலுமே பிளஸ் ஆயிடுச்சு. அப்ப இது வந்து q dash வருதாமா? இது மைனஸ் qவா நம்மளுக்கு ஆன்சர் வருது. அப்போ q not equal to q dash. Clear? Therefore it is q symmetric. q symmetric. இந்த நம்ம p வேல்யூ q வேல்யூ ஆட் பண்ணா நம்மளுக்கு எடுத்த வேல்யூவே கிடைக்கும்.